நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சிக்கழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினையுடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடலோட எண் 6. திருச்சிற்றம்பலம். தீ உமிழும் படை வழங்கும் செருக்களத்து முறுக்குமுடல் தோயும் நெடும் குருதி மடுக்குளித்து நினம் துய்த்து ஆடி போய பருவம் பனிகொள் பூதங்களே அன்றி பேயும் அரும்பணி செய்ய உணவளித்தது எனப்பிறங்க. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலை நாம் அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே பார்த்து விடுவோம். முதல் அடியில் பகுதி எப்படின்னா, தீ உமிழும் படை வழங்கும் செருக்களத்து, அது வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். செருக்களம் அப்படின்னா போர்க்களம்ங்க. அந்த போர்க்களம் எப்படி இருக்குமாம்? தீயை உமிழும் படைகளை வீசியும் எரிந்தும் போர் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட வெம்மையான களம். அங்கே முறுக்குமுடல், முறுக்குதல் அப்படின்னா அழித்தல். இங்கே முறுக்குங்கிறது போர்க்களத்தில் அங்கே வெட்டப்பட்ட உடல்கள் அப்படியே தூக்கி எறியப்படுகிறது. அங்கே சில பேருக்கு கை போகுது, கால் போகுது, துண்டு துண்டாக அதுலேருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த உடல்கள் அந்த குருதியிலே அப்படியே குளித்து கொண்டிருக்கின்றன. குருதியே ஒரு பள்ளமாக, மடுங்கிறது எதை குறிக்கிறது என்றால் பள்ளம் அப்படிங்கிற பொருளை தருகிறது. அந்த வெட்டுப்பட்ட உடல்கள் தோய்ந்து கிடக்கும் குருதி நிறைந்த மடு, குருதின ரத்தம், அந்த ரத்தம் நிறைந்த மடுவிலே குளித்து யார் குளிக்கின்றார்? இந்த அடுத்த அடியிலே வரும் அந்த பூதங்கள். போய பருவம் பனிகொள் பூதங்களே அன்றி, அந்த பூதங்கள் மட்டும் குளிக்கல, பேயும் குளிக்குதுன்றது பொருள். அதை குளித்து எதை உண்கிறது? நினம் துய்த்து. நினம்னா கொழுப்பு, அந்த உடல்ல இருக்கும் அந்த பிணங்களை உண்டு கூத்தாடி போய பருவம் பனிகொள் பூதங்களே அன்றி, முன்னாளிலே ஏவல் கொண்ட பூதங்கள் மட்டுமே அல்லாது பேயும் அரும்பணி செய்ய அந்த பேயும் அரிய பணி செய்யும்படி அவற்றிற்கும் உணவு அளித்ததாகும் என்று கூறும்படி பிறங்கன விளங்க அப்படிங்கிறது இந்த திருப்பாடலுடைய பொருள். அந்த போர்க்களத்தில் அப்படி இருக்குங்க காட்சி. இதற்கு குறிப்புரை வழங்கும்போது ஆசிரியர் என்ன சொல்கிறார்? திருநெல்வேலி போரிலே வடவரசர் தம் வெற்றி மேலோங்க கண்டு நம்முடைய பாண்டியன் என்ன பண்ணுறான்? சிவபெருமானை நினைய நெல்லையப்பர் ஆணையால் சிவபூதங்கணங்கள் அவர்களை அழித்தன என்பது தல வரலாறு. அதனை நினைவு கூர்ந்தவாறு இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று குறிப்புரை அங்கே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கொடுமையான போர்க்கள காட்சியினை இங்கே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதுவரைக்கும் இந்த திருப்பாடலுடைய பொருளினை நாம் செம்மையாக விளக்கினோம். இதற்கும் மேலே இறைவன் திருவருள் நாமே அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நன்கு படித்து பொருளை உணர்ந்து கொண்டால் இன்னும் செம்மையாக விளங்கும் என்று சொல்லி, இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைத்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நம சிவாய.